வணக்கம் ரைஸ். அக்கா, இப்போ தமிழ்நாட்டில் கிண்டி கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ம்ஹும். ஒரு பேஷண்ட் வந்து டாக்டரை குத்திடுறாரு. குத்துன உடனே அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவர் குத்துனதுக்கு எங்கள் அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கல, எங்கள் அம்மாட்ட ஒழுங்காக ரெஸ்பெக்டபிளாக பேசலை அப்படின்னு சொல்லி. ம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ரெஸ்பெக்டபிளாக பேசலன்னு சொல்கிறத விடவும், அவர் மெடிக்கல்லாம் படிக்கல. அவர் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்காரு. அவங்க அம்மா படிக்கவே இல்லை. ம்ஹும். போது அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மாவுக்கு இங்கே தான் வந்து பிரச்சனையாகி போச்சு, இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம், இப்போ வந்து பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு ஒரு வாதம் சொல்றாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மாவை இவர் ரெஸ்பெக்ட் பண்ணியே பேசல, இங்கிலீஷ்லேயே பேசி பேசி ஃபைலை தூக்கி வீசுறாரு. அந்த கோவத்தில் அவர் என்ன பண்றாருன்னா கத்தி கொண்டு போறாரு. அது ரொம்ப தவறான ஒரு செயல் தான், கத்தி கொண்டு போய் குத்துற அளவுக்கு. ஆனால் நம்ம சிஸ்டமே ஒரு ஃப்ளாடா இருக்கு ஒரு அப்படின்னு சொல்லி பேசாம இந்த விவாதம் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, டாக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இப்போ அந்த பேஷண்ட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட உள்பாவாடையிலிருந்து எல்லாருமே அவன் பையனே சொல்றான், அந்த உள்பாவாடையிலிருந்து எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஜெயிலுக்கு போனோம்னா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஆஸ் அ டாக்டர், ஹவு டஸ் எப்படி இந்த இஷ்யூவை நம்ம பார்க்கணும்? இந்த சொசைட்டில எப்படி இந்த இந்தியா என்ற சொசைட்டில டாக்டர்ஸை எப்படி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு? ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் இப்போ இந்த இஷ்யூ பற்றி பேசிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா மீடியா இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நிறைய கன்சர்ன்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். ஒன்று வந்து நம்ம வி ஆர் வெரி ஓவர் ஒர்க்டு, நம்மளுக்கு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை, சேலரி சரியா இல்லை, நம்மளுக்கு சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை, நம்ம வந்து ப்ரொஃபஷன் ரொம்ப ரிஸ்க்கு, டெய்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் இப்போ லெஜிட்டிமேட் இது கன்சர்ன்ஸ் அவங்களுது. அவங்க வந்து என்ன ரைட்ஸ், டாக்டர்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்கறது சரிதான், கரெக்ட் தான். அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட்ல ஒரு லேடி டாக்டருக்கு ரொம்ப ஒரு கிரீவியஸாக செக்ஷுவல் அசால்ட் ஆகி அவங்க அவங்க ஷி லாஸ்ட் லைஃப். அது பற்றியும் டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு நேரேட்டிவ் வந்து வெரி மச் டாக்டர் ரைட்ஸ் சென்ட்ரிக். டாக்டர்ஸ் வந்து இப்போ நம்ம விக்டம்ஸ், இப்போ யாரோ அந்த டாக்டர் வந்து நம்ம வந்து லைசன்ஸ்ட் கன்ஸ் கொடுக்கணும் டாக்டர் கையில் டு ப்ரொடெக்ட் தம்செல்ஸ். ஸோ த நேரேட்டிவ் இப்போ என்ன ஒரு நேரேட்டிவ் நடந்துட்டு இருக்குன்னா, டாக்டர்ஸ் வந்து விக்டிம்ஸ். பட் ஐ ஃபீல் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து டாக்டர்ஸ் எதுக்கு இது ஆகுது, எதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகுது அண்ட் கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சில ப்ராப்ளம்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இப்போ நம்ம நாட்டில் டாக்டர்ஸ் எத்தனை ஹெல்த் கேர் ஸ்டாஃப் தேவைப்படுதோ அத்தனை இல்லை. ஃபார்மசிஸ்ட்டும் இல்லை, நர்சஸும் நம்மளுக்கு adequate நம்பர்ஸ் இல்லை. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லைன்னா ஒரு சிஸ்டமிக் இஷ்யூ. பட் ஆஸ் எ டாக்டர், நம்ம ஆஸ் எ ஃப்ரெட்டர்னிட்டி, ஆஸ் எ டாக்டர்ஸ் குரூப், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி நம்ம எப்பவுமே பேசுறது இல்ல. இப்போ டாக்டர்ஸ் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? இப்போ நானும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வேலை செஞ்சுருக்கேன், ப்ரைவேட்லேயும் செஞ்சுருக்கேன். பேஷண்ட்ஸ் நிறைய ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்ல. they do not have very high expectation, they have basic expectations. என்ன அது பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா, நீங்க வந்து எங்களை கரெக்டா எக்ஸாமினேஷன் பண்ணீங்களா? ஒரு பேசிக் டயக்னோசிஸ் கிடைக்கணும்னா டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி கேட்கணும், பேஷண்ட்டை டச் பண்ணும், பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணும், அது கிளினிக்கல் டயக்னோசிஸ் பண்ணிட்டு அப்புறமா செகண்டரி வந்து லேப் டெஸ்ட்டு அண்ட் தென் டூ அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ். பட் இது நீங்கள் காஸ்ட் அண்ட் அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, த டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் அன்டச்சபிலிட்டி. நிறைய டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸை டச் பண்ண மாட்டாங்க. அந்த டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஒரு மெயின்டைன் பண்ணோம்னா we will not get a adequate clinical diagnosis. ஸோ நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, டாக்டர்ஸ் நம்மளை டச் பண்ணதில்ல, எக்ஸாமின் பண்ணதில்ல. இப்போ இந்த ஒரு பேசிக் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னா,
ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் பேஷண்ட் மைண்ட்ல இல்லை அட்டெண்டர் மைண்ட்ல வருது, இவங்க என்ன குவாலிட்டி ஆஃப் கேர் கொடுக்கணும் அது மேபி நம்மளுக்கு சரியா கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து இப்போ டாக்டர்ஸ் எப்பவுமே பேஷண்ட்ஸை வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க. இது இது கூகுள் பேஷண்ட்னு சொல்லிட்டு உங்க போய் கூகுளில் பார்த்துட்டு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் நம்ம ஆஸ் அ டாக்டர் யுவர் டியூட்டி இஸ் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ். பேஷண்ட் வந்து எத்தனோ ரெடிகுலஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து இதனால நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் ஆகுமா, இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகுமா, இந்த டெஸ்ட் பண்ணா ஏதாவது கேரண்டி இருக்கா. அப்போ ஆஸ் அ டாக்டர் இட்ஸ் அ டியூட்டி. தெரியலன்னா கூட அது சொல்லுறது நம்ம டியூட்டி. இல்லை எனக்கு தெரியல, நான் வேற டாக்டர் ரெஃபர் பண்றேன். இது வந்து கேன்சர் கேன்சர் பேஷண்ட் ஆனாலும் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த பிரெயின், ஸோ நியூராலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணோம். இல்லை வெரி க்ளோஸ் டு த ஸ்பைன், இல்லை வெரி க்ளோஸ் டு த லங்ஸ், இல்லை அந்த மாதிரி வாட் வி டோன்ட் நோ அது கூட நம்ம சொல்லுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இது எத்திக்ஸ், மெடிக்கல் எத்திக்ஸ். மெடிக்கல் எத்திக்ஸ்னா அந்த பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்குமா. இப்போ ஒரு நம்ம கோவிட் டைம்ல கூட பார்த்தோம், ரேஷ்னல் கேர் ரேஷ்னல் கேர், எவிடன்ஸ் கேர், பேஸ் கேர் நம்ம எது சொல்றோம்னா நம்ம என்னென்ன பண்றோமோ அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். இப்போ நிறைய பேஷண்ட் சொல்றாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போனா உடனே பெரிய பெரிய டெஸ்ட்ஸ் பண்ண சொல்றாங்க. இல்ல ஒரு டாக்டர் வந்து நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் காட்டினா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனா அதே டெஸ்ட் திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. இல்ல சடனா இது ஒரு ப்ரொசீஜர் நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ப்ரொசீஜர் வந்து நிஜமா அந்த பேஷண்ட் தேவையா. சில டைம் பேஷண்ட் பிரெயின் டெட் ஆயிருக்காங்க, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகல. அப்போ நம்ம ஆஸ் அ டாக்டர் என்ன சொல்லணும், யுவர் பேஷண்ட் வந்து ஆல்ரெடி அவங்க லைஃப்க்கு அவங்கள வந்து நம்ம சேவ் பண்ண முடியாது, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வி கேனாட் சேவ் திஸ் பேஷண்ட், வேணும்னா செகண்ட் ஒப்பீனியன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், விச் இஸ் ஆஸ் அ டியூட்டி ஆஸ் அ டாக்டர். பட் அண்ட் சப்போஸ் இந்த மாதிரி நம்ம சப்போஸ் எங்க ஒரு கொலீக் ಅಥವಾ என்ன ஒரு ஃப்ரெண்டு, டாக்டர் ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்ணலன்னா நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்குமா. அது அந்த கொஸ்டின் நம்ம ஆஸ் அ ஃப்ரெட்டர்னிட்டி வி ஹாவ் டு ஆஸ்க் அர் செல்ஃப். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஆஹ், இது இப்போ 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 டாக்டர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம வந்து டாக்டர்ஸை ப்ரொடெஸ்ட் பண்றோம் டாக்டர் சேஃப்டியில். அதே நர்சஸ்க்கு, இல்லை பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை பேஷண்ட் அட்டெண்டருக்கு, இல்லை வேற வேற ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப்க்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம வந்து சாலிடாரிட்டி ஷேர் பண்றோமா. மோஸ்ட்லி நம்ம பண்ணதில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆச்சு, ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அது பெரிய கேஸ் ஆச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு. பேஷண்ட்ஸ்க்கு வந்து நெக்லிஜென்ஸ் ஆயிருக்கு. பேஷண்ட்ஸ் வந்து ஆஹ், சரியா கேர் கிடைக்காம தே ஹவ் லாஸ் த லைஃப், இல்லை காம்ப்ளிகேஷன், இல்லை ஏதோ ஒரு சீரியஸான டேமேஜ் ஆயிருக்கு அவங்களுக்கு. அப்போ கூட நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்குமா, அந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷன் வி ஹாவ் டு ஆஸ்க் அர் செல்ஃப். மெடிக்கல் ஃபீல்டு எப்படி தான் இருக்கு? இப்போ மெடிக்கல் ஃபீல்டை நம்ம பார்த்தோம்னா அட்லீஸ்ட் இன் இந்தியா வந்து ரொம்ப டாப் டவுன், ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸ் அண்ட் காஸ்ட் ஜெண்டர், ஒரு மாதிரி எலிட்டிஸ்ட் ஃபீல்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் அப்படி தான் இருக்கு. அண்ட் அதனால என்ன ப்ராப்ளம்னா there's discrimination within the system and there's discrimination by the system. Discrimination within the system and நம்ம பார்த்தோம்னா ஒரே சிஸ்டம்ல ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம வி லுக் அட் தம் லைக் காட். இப்போ கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு தாலியா கிளாப் பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் அவங்க லைஃப் கூட ரிஸ்க் இருந்துச்சு, அண்ட் தட் அது டஸ் நாட் டினைங் தட். பட் அந்த சிஸ்டம்ல வெறும் டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு இது பொசிஷன் இருக்கு.
சேம் திங் நர்சஸ்க்கு அந்த டைம்ல கோவிட் டைம்ல நர்சஸ்க்கு பிபிஇ கிட்ஸ் கிடைக்கல இல்லை நர்சஸ்க்கு வந்து அதே மாதிரி கேர் கொடுத்துமா? தட் இஸ் அ கொஸ்டின் வி ஹாவ் டு ஆஸ்க். டிட் வி கிவ் த கிளீனர்ஸ்? இப்போ கிளீனிங் பண்றவங்க வந்து இப்போ சில இடத்துல குரூப் டி ஸ்டாஃப்னு சொல்றாங்க, சில இடத்துல கிளீனர்ஸ் எல்லாம் சானிடேஷன் ஸ்டாஃப்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து லேடிஸ் தலித் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து சிஸ்டம் எப்படி ட்ரீட் பண்ணுது? இட்ஸ் வெரி அன்இக்குவல் ட்ரீட்மெண்ட். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்கு, அபியூஸ் இருக்கு, காஸ்ட் பேஸ் அபியூஸ் இருக்கு. அவங்களுக்கு பிபிஇ கிட் சரியா கிடைக்கிறது இல்ல, சேலரி சரியா கிடைக்கிறது இல்ல, இல்ல அவங்க வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டா, இல்ல ஏதாவது யூனியன் மூலியமா ஏதாவது ஒன்று கேட்டா அவங்கள உடனே வேலையில இருந்து இது பண்ணிடுது, they remove them from the work. So within the system itself there's a lot of hierarchy. இப்போ வந்து டாக்டர்ஸ் இது வெஸ்ட் பெங்கால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லேடி டாக்டருக்கு அசால்ட் ஆகி அவங்க வந்து she was seriously assaulted, sexually assaulted and she died. பட் டாக்டர்ஸ் வந்து we want duty rooms for doctors, we want duty room for lady doctors, we want safety for lady doctors. அவ்வளோதான் அவங்க கேட்டது. தே நெவர் டோல்டு நம்ம நர்சஸ்க்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம ஃபார்மசிஸ்ட் லேடி ஃபார்மசிஸ்ட்க்கு அவங்க எப்பாவது அவங்க ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை நம்ம கிளீனிங் ஸ்டாஃப் வந்து சில டைம் நைட்டில் அவங்களுக்கு பஸ் கிடைக்கிறது இல்லை, அவங்க தனியாக போகணும், இல்லை அவங்களுக்கும் சேஃப்டி இஷ்யூஸ். வித்தின் த ஹாஸ்பிட்டல் ஆல்சோ தே ஹேவ் சேஃப்டி இஷ்யூஸ். பட் யூ வில் நெவர் ஹியர் டாக்டர்ஸ் டிமாண்டிங் தட். ஸோ என்னன்னா வி ஆர் சுப்பீரியர். நம்மளுக்கு வந்து வி ஆர் ப்ரிவிலேஜ்ட், we have caste privilege, we have class privilege, uh, we, we are the elitist group in the hospital. We need extra privileges, we need extra rights. So within the system கூட அது இருக்கு, and outside the system also. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கன்சல்டன்ட் சீனியர் கன்சல்டன்ட்ஸ் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு எல்லா பேஷண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. இந்த வேலைங்க எல்லாம் ஜூனியர் டாக்டர்ஸ் தான் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அசால்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டாக்டர்ஸ் மேலே தான் அசால்ட் ஆகுறது. ஏன்னா சீனியர் டாக்டர்ஸ் ஈச் ஹவர் இஸ் ஃபார் த மணி. யூ இப்போ 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 ஒரு 3 ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் போகிறாங்கன்னா அவங்க வந்து நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. எதுக்கு சிசேரியன் செக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா டாக்டர்ஸ் டோன்ட் வாண்ட் டு வெயிட். பிகாஸ் ஈச் பேஷண்ட் ஒரு ஒரு பேஷண்ட் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம போய் ஆஸ் அ கன்சல்டன்ட் இஃப் வி ஆர் யூனோ த மோர் பேஷண்ட்ஸ் வி சி த மோர் த மணி. அதனால தான் சிசேரியன் ரேட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து நார்மல் அட்டெண்டர் வந்துட்டு எங்கள் ஒய்ஃப் நார்மல் டெலிவரி ஆயிருக்கணும், ஏன் நீங்கள் சிசேரியன் பண்ணீங்க அன்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, இல்லைன்னா நம்ம உங்கள் ஜூனியர் டாக்டர் வந்து ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஷண்ட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லை பேஷண்ட் இஸ் வாமிட்டிங், இல்லை பேஷண்ட் வந்து ஷீஸ் ஒரு மாதிரி ஷீஸ் டிஸ்ஓரியன்ட், இல்லை பேஷண்ட் வந்து ஏதோ ப்ராப்ளம் யூரின் பாஸ் பண்ணல, அது வந்து உங்கள் ஜூனியர் டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு நீங்கள் 1 hour கூட வரல, 2 hours கூட வரல, அதனால இந்த மாதிரி ஆயிருக்கலாம். அண்ட் சப்போஸ் அந்த மாதிரி டவுட்ஸ் ஒரு அட்டெண்டர் அவங்க மனசில் இல்லை ஒரு பேஷண்ட் ஒரு மைண்டில் ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா அது கிரீவன்ஸ் ரிட்ரஸலுக்கு எதுவுமே சிஸ்டம் இல்லை. தெர் இஸ் நோ சிஸ்டம். ஒரு பேஷண்ட் இல்லை அட்டெண்டர் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி எதுவுமே சிஸ்டம் இல்லை இது வரைக்கும். இப்போ கர்நாடகாவில் ஒரு தி வாண்டட் டு பிரிங் அ லா. என்ன லான்னு சொன்னால் டாக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெகுலேஷன் இருக்கணும். அவங்க சார்ஜஸ் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கோ, இல்லை அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா, இல்லை பேஷண்ட்டை வச்சுட்டு பேமெண்ட் வாங்குறது, இல்லை சப்போஸ் பேஷண்ட் ஹஸ் டைட் கீப்பிங் த பேஷண்ட்ஸ் பாடி அண்ட் டெல்லிங் நீங்கள் பே பண்ணால் தான் நம்ம ரிலீஸ் பண்ணோம். இதெல்லாம் ரெகுலேஷன் இருக்கணும் அண்ட் கேட்டதுக்கு ஃபுல் கர்நாடகா அண்ட் வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து கூட இன் சாலிடாரிட்டி டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. என்னன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, நம்ம நம்ம என்ன டெரரிஸ்டா, நம்மளுக்கு எதுக்கு ரெகுலேஷன்?
ஸோ இஃப் யூ ஆர் நாட் ரெகுலேட்டிங் as a சிஸ்டம், நீங்கள் வந்து ரெகுலேஷனுக்கு ரெடி இல்லை, இஃப் யூ நாட் டூயிங் இன்டர்னல் ரெகுலேஷன், தென் தீஸ் ஆர் த கான்சிக்வன்சஸ். இப்போ ஒரு பேஷண்ட் கோவமா டாக்டர் கிட்ட பேசுறாங்கன்னா அது வெரி ரேர் இன்சிடென்ட். We cannot make that mainstream. We bring one law to protect patient, bring guns, because அந்த பேஷண்ட் டாக்டர் ஒரு equation என்ன இருக்கு, அது ரொம்ப unequal. டாக்டர்ஸ் தான் அதிகமாக பவர் இருக்கு இந்த சிஸ்டம்ல. ஸோ நம்ம வந்து we are victims, so we don't have power and we are யூனோ நம் லைஃப் ரிஸ்க்னு சொல்லுறது, அது இட்ஸ் நாட் அ கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன். வி ஹாவ் டு சி சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் இருக்கு, எதுக்கு, வை ஆர் பேஷண்ட்ஸ் கெட்டிங் ஆங்க்ரி. நார்மலி பேஷண்ட்ஸ் இப்போ நம்ம thousands ஆஃப் பேஷண்ட்ஸ் வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லாருமே அட்டாக் பண்ணது இல்லை டாக்டர்ஸ். வை இஸ் த பேஷண்ட்ஸ் கெட்டிங் ஆங்க்ரி? தட் இஸ் அ சிஸ்டம் வி ஹாவ் டு சேஞ்ச். பிகாஸ் அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா, யாரோ நம்மளுக்கு இப்போ நம்ம ஃபேமிலியில் நம்மளுக்கு ரொம்ப தேவையானவங்க இல்லை, நம்ம ஃப்ரெண்டு சிக் அண்ட் வி ஆர் ஹெல்ப்லெஸ். ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஹவு இஸ் த டாக்டர் டாக்கிங் டு அஸ், ஹவு இஸ் டாக்டர் எக்ஸ்பிளைனிங் டு அஸ், இஸ் த டாக்டர் சென்சிட்டிவ், இஸ் டாக்டர் கம்பேஷனட், கைண்ட், நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்குறாங்களா, ஒரு ஒரு டீசெண்டாக, ஒரு மர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ஒரு கேரோட பேசுகிறாங்களா? இதுதான் நம்ம கொஸ்டின் பண்ணியே ஆகணும். எதுக்கு அந்த பேஷண்ட் எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு நம்ம நம்ம கொஸ்டின் கேட்கலன்னா, தட்ஸ் அ ப்ராப்ளம் இஸ் நாட் கோயிங் டு பி சால்வ்ட். ஒரு செக்யூரிட்டி அங்கே வச்சு இல்லை டாக்டர்ஸ் கையில் கன்னு கொடுத்து இல்லை அவங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். மேடம் நான் இப்போ ஃபெலிக்ஸ்னு ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவரை வந்து போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சிடுறாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விக்டிமை அடித்து டாக்டர்ஸ்ட்டு தான் போய் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. ஆமாம், கரெக்ட். டாக்டர்ஸுமே இது வரைக்குமே பேஷண்ட் வந்து நியாயமா ஃபெலிக்ஸ் வந்து காப்பாத்திருக்கலாம். இஃப் தே வுட் ஹவ் வெரி ரிப்போர்ட் தட் ஃபெலிக்ஸ் ஹேஸ் பீன் பீட்டன் அப் வெரி பேட்லி. ஃபெலிக்ஸ்ன்ற ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவரை ரொம்ப மோசமாக அடிச்சிட்டாங்க போலீஸு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். பெனடிக்ட் அண்ட் ஃபெலிக்ஸ்ல ஆ ஏன் மேடம் டாக்டர்ஸ் இப்படி ஃபாதர் அண்ட் இருக்காங்க? சன். ஆமா. எல்லா கவர்மெண்ட் டாக்டர்ஸும் போலீஸ் கூட ரொம்ப நெட்வொர்க்காக இருக்கிறாங்க. ஆமா. ஒரு பக்கம் நியாயமே இல்லை, கேள்வி கூட கேட்க முடியுது இல்லை. என்ன மேடம் சிஸ்டம் அது? ஏன் அப்படி இருக்காங்க டாக்டர்ஸ்? அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஆக்சுவலி. நான் இப்போ கஸ்டோடியல் டார்ச்சர்னு என்ன சொல்றோம், பிரிசன்ல இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல, அண்ட் அண்ட் ஆல்சோ இப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். இப்போ யாரோ ஒருத்தர் செப்டிக் டேங்க்ல போய் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, டாக்டர்ஸ் வந்து அவங்க ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா டெத் டியூ டு ஆக்சிடென்ட் தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் கஸ்டோடியல் டார்ச்சர் நம்ம நிறைய கேசஸ் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணியிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சிருக்காங்க, அவங்க இன்ஜுரிஸ் இருக்கு, ஹிஸ்ட்ரி எல்லாமே டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஆனாலும் டாக்டர்ஸ் வந்து திஸ் இஸ் ஓல்டு இன்ஜுரி, இல்லைன்னா சப்போஸ் ரொம்ப ஹை லெவல் மினிஸ்டர், ஹை கனெக்டட், அவங்க வந்து யாரோ ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்காங்க, மைனரை கூட ரேப் பண்ணியிருந்தாலும் ஆஹ், தப்பான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கறது. இதனால அந்த யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ ஒரு பிரிசன்ல இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லை இந்த மாதிரி மேனுவல் ஸ்கேனிங் டெத் ஆயிருக்காங்க, இல்லை ரேப் விக்டம்ஸ், அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ஸோ இம்பார்ட்டண்ட். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபேக்சுவலாக ஆக்யூரேட்டாக கொடுக்கறது ஸோ இம்பார்ட்டண்ட். பட் நிறைய கொல்யூஷன் இருக்கு. என்ன கொல்யூஷன்? ஹெல்த் சிஸ்டம் வித் போலீஸ், ஹெல்த் சிஸ்டம் வித் பிரிசன், ஹெல்த் சிஸ்டம் வித் பொலிட்டிஷியன்ஸ். ஸோ this as per ethics, as per medical ethics நம்ம பார்த்தோம்னா, இப்போ இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்திருக்காரு, இப்போ சப்போஸ் நான் கிளினிக்ல இருக்கேன், ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு, அவர் வந்து என்னமோ இன்ஜுரிஸ் இருக்கு, அப்நார்மல் இன்ஜுரிஸ் இருக்கு அவங்க மேல. ஆஸ் அ டாக்டர் மை டியூட்டி இஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அண்ட் அந்த போலீஸ் இருக்கும்போது நான் கேட்கறது, இட்ஸ் நோ யூஸ். ஐ cannot ask you உங்க போலீஸ் உங்களை அடிச்சாங்களான்னு அவங்க இருக்கும்போதே நான் கேட்க முடியாது. ஐ ஹாவ் டு
என்ஷூர் ப்ரைவசி, ஹாவ் டு டெல், நான் இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், சொல்லுங்க ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு. அண்ட் சப்போஸ் அவங்க அந்த பேஷண்ட்க்கு ரிஸ்க் இருக்கு, லைஃப்க்கு ரிஸ்க் இருக்குன்னு சொன்னா, ஐ கேன் அட்லீஸ்ட் அட்மிட், அட்லீஸ்ட் அந்த போலீஸ் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு ஏதோ இன்ஜுரிஸாக இருக்கு, அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அவங்கள அட்மிட் பண்ண அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுப்போம். ஸோ தட் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் அ டாக்டர், தட் இஸ் எத்திக்ஸ் ஆஃப் அ டாக்டர். பட் நீங்கள் இப்போ மெடிக்கல் ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ 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 நான் வந்து யூகேல ஒரு 6 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்தேன், இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ ஓகே மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு சில இடத்துக்கு அப்ளை பண்ணேன். தட் இஸ் அ பிக் பிஸ்னஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வர்றது தேவையில்லை, யூ டோன்ட் ஹாவ் டு டீச் த ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் உங்க சர்டிஃபிகேட் கொடுங்க, உங்க மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும்போது உங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுங்க, உங்களுக்கு மந்த்லி நான் சேலரி கொடுக்குறேன், இல்லை ஒன்ஸ் நீங்கள் எப்போ இன்ஸ்பெக்ஷன் டைமில் வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு யூனோ லம்ப் சம் அமௌண்ட் வி வில் கிவ். ஸோ நான் அந்த டைமில் வந்து நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன் இதை பற்றி. ஒருத்தரும் வந்து இது தப்பு, இது வந்து இந்த மாதிரி சிஸ்டமில் வந்து டாக்டர்ஸ்க்கு சரியாக ட்ரைனிங் கிடைக்காது. வாட் கைண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வில் தே பிகம் இஃப் தே மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் இல்லைன்னா அவங்க என்ன மாதிரி டாக்டர்ஸ் ஆவாங்க? அது மாதிரி நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, தே செட் வெல்கம் டு த ரியல் வேர்ல்ட், லைஃப் இஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், இட்ஸ் கிரே. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா காசு வாங்கிட்டு நீ சேரிட்டி கொடுத்துரு. ஸோ அதில் எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம நம்ம வி ஆர் நாட் ஹோல்டிங் ஈச் அதர் அக்கௌண்டபிள். இப்போ நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இல்லை, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன், சப்போஸ் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி என்ன அந்த மாதிரி கேசஸ் பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. இப்போ ஒரு ஒரு சப்போஸ் ஒரு அட்டெண்டர் வந்து இப்போ எங்கள் ஒய்ஃப்க்கு சரியாக கேர் கொடுக்கல, அதனால எங்கள் ஒய்ஃப் செத்துட்டாங்க, இல்லை அனஸ்தீசியா டைம் வந்து ஏதோ அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு, சரியா அனஸ்தீசியா கொடுக்கல அன்னு சொன்னா, ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இல்லை அது தப்பு, என் கொலீக் பண்ணது தப்பு, ஆமாம் என் கொலீக் வந்து டிலே பண்ணாங்க, டினை பண்ணாங்க. அண்ட் எத்தனை கேசஸ் வருது? Does that mean there is no negligence? No. It means these cases are not coming out in public. Only media is holding the doctors accountable. மீடியாவில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டாக்டர்ஸ் எக்ஸ்டார்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, கமிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, கட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ்க்கும் லேப்ஸ்க்கும் என்ன கனெக்ஷனு? டாக்டர்ஸ்க்கும் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ்க்கு என்ன கனெக்ஷன்? டாக்டர்ஸ் அண்ட் ultrasound doctors, it's only these ஏன்னா அந்த ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரி என்ன சொல்கிறோம், இட்ஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். இட்ஸ் வந்து ஒரு மாதிரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கோம் நம்ம ஹெல்த் சிஸ்டம். ஸோ அந்த பிஸ்னஸில் வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை, ரெகுலேஷன் இல்லை, கிரீவன்ஸ் ரிட்ரஸல் இல்லை. இப்போ ஒரு பேஷண்ட்க்கு சப்போஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் சரியாக பேசல, டாக்டர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, டாக்டர் சரியாக வரல, டாக்டர் நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அவங்க எங்கே போய் கேட்கணும்? இஸ் தேர் அ சிஸ்டம்? ஹூ ஷுட் கீப் தட் சிஸ்டம்? திஸ் ஹெல்த் சிஸ்டம் ஷுட் மேக் ஷுர், த டாக்டர் ஷுட் டிமாண்ட், ஆமாம் நம்மக்குள்ள யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் அவங்கள நம்ம கொஸ்டின் பண்ணோம். எத்தனை டாக்டர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு? இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா இல்லை தேடி பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் அந்த மாதிரி ஆக்சுவலி ஃபார் நெக்லிஜென்ஸ் இல்லை ஃபார் ராங் ட்ரீட்மெண்ட், ஃபார் டினையல் ஆஃப் கேர், பேஷண்ட் டாக்டர் ஹஸ் பீன் புல்ட் அப், ஹஸ் பீன் கொஸ்டின்ட், அந்த மாதிரி கேசஸே இல்லை. மேடம், நான் ஒரு சிம்பிளான கொஷின் கேட்குறேன். இதெல்லாம் பேசும்போது எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் வருதுன்னா, இந்த மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கும்போது, டாக்டர்ஸ் படிக்கும்போது, how do they ask them what is the study about patient? Are we like a fruits, animals கூட பரவாயில்ல, எங்களை எப்படி தான் பார்க்க சொல்கிறாங்க ஸ்டடீஸில், இந்தியன் ஸ்டடீஸில்? இஸ் தேர் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமெரிக்கன், த வெஸ்டர்ன் வேர்ல்ட் ஆஃப் சீயிங் த பேஷண்ட் அண்ட் இந்தியன்ஸ் சீயிங் த பேஷண்ட்? ஏன்னா
நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாலே they don't even see as a they see as a number. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் யூ செட் earlier, எங்களுக்கு கன் கொடுங்கன்னு. இப்போ ஒரு வண்டியை மெக்கானிக் பண்ண போகிறோம். நான் போகும்போது அந்த மெக்கானிக்கே சொல்கிறேன், எவாலுவேட் பண்ணி சொல்கிறேன், இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. அந்த ப்ராப்ளம் தப்பாக இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு கோ டு another person, or I can complain about him to his own company staff. Why is he charging me more and why is he doing this wrong evaluation? நான் டாக்டர்ஸ் மேடம் ஒரு உயிரை கொண்டு போகிறோம். அந்த உயிரை கொண்டு போகும்போது டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, they are not even accountable. அவங்க எங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, they don't even see us as human. இது என்ன யூனிக்கா இந்தியாவில் மட்டும் யூனிக்காக இருக்கா மேடம்? இந்த டாக்டர் ப்ரொஃபஷனில் ஹியூமன்ஸ் எப்படி தான் பார்க்க சொல்லி. ஆக்சுவலி இப்போ நிறைய டாக்டர்ஸ் இப்போ எங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டு போயிடுறாங்க. தே கோ டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இப்போ அந்த ஒரு சப்போஸ் யூஎஸ் எல்லாம் யூகே எல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் போறீங்கன்னா they have some basic criteria. How should you talk to patient, how you should handle patient. ஸோ நிறைய நம்ம டாக்டர்ஸ் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாங்க. ஏதாவது bereavement, இப்போ யாராவது ஒரு இறந்துட்டாங்க இல்லை ஒரு பேட் டயக்னோசிஸ் கொடுக்கணுன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த சிஸ்டம் எந்த சிஸ்டமில் வந்து அவங்களுக்கு அதனால பெனிஃபிட் இருக்கு, அங்கே வந்து தேர் ரெடி டு டூ இட். they're ready to get trained, they're ready to adapt to the system. பட் இங்கே வந்து நம்ம டாக்டர் பேஷண்ட் equation எப்படி பார்த்தீங்கன்னா, த டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் இஸ் நாட் வெறும் ஹீஸ் நாட் ஜஸ்ட் சிக், ஹீஸ் ஸ்டூபிட். ஸோ பேஷண்ட்டை வந்து நம்ம எப்பவுமே அவங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லை, அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, தேர் ignorant, தேர் stupid, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் ஹேவ். இப்போ அந்த நம்ம மைண்ட் செட் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு ஒரு இன்ட்ராக்ஷனும் நம்ம அப்படிதான் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த ஒரு ரெஸ்பெக்ட். இப்போ நான் நான் வந்து நிறைய தடவை எங்கள் கார் கார் மெக்கானிக் அப்படிதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து காரில் எக்ஸ்பர்ட்டு. இஃப் யூ டோன்ட் டெல் மீ ஐ cannot அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து திஸ் இஸ் கான், கிளச் இஸ் கான், திஸ் இஸ் கான், தட் இஸ் கான் சொன்னால் மோஸ்ட்லி ஐ cannot அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தே ஹாவ் டு எக்ஸ்பிளைன் டு மீ. அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட். அவங்க வந்து அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எனக்கு அது புரியும். அது வந்து பிகாஸ் ஆஃப் தட் ஹி cannot tell that I'm a stupid person. He cannot treat me that மேடம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா, உங்களுக்கு என்ன காமன் சென்ஸ் இல்லையா, உங்களுக்கு என்ன இதுவும் தெரியலையா சொன்னா இட் இஸ் அ அன்ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் சேம் திங் வித் டாக்டர்ஸ். யூ நம்ம நம்ம எப்போ வந்து பேஷண்ட் ஹேஸ் ரைட்ஸ் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம அதை பற்றி யோசிக்கணும். வி ஹாவ் டு, ஆஸ் அ டாக்டர் fraternity, we have to think about this question. What is a patient's rights? What is my duty to the patient? எப்பவுமே ஆஸ் எ டாக்டர் ஐ ஹாவ் ரைட்ஸ், ஐ ஹாவ் திஸ், ஐ ஷுட் பி ப்ரொடெக்டட், ஐ ஷுட் பி சேஃப். எப்பவுமே நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் இந்தியாவில் வந்து டாக்டராக இருக்குது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னு சொன்னால் நம்ம ரொம்ப கம்மியாக வெரி லிட்டில் வி கிவ் ஆல்சோ பேஷண்ட்ஸ் ஆர் ஹாப்பி. ஓ இன்னைக்கு டாக்டர் என் பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க, இன்னைக்கு டாக்டர் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க, டாக்டர் என்னை டச் பண்ணாங்க, டாக்டர் வந்து நான் எத்தனோ கொஷின்ஸ் கேட்டேன் ஆனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுதான் பேஷண்டோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இட்ஸ் நாட் அ பிக் எக்ஸ்பெக்டேஷன். பட் அது கூட நம்மளுக்கு வி ஃபீல் ஓ these patients the we we um, we feel like we are experts who cannot be questioned. So expert is fine. We have to be experts. Number we have to, and we have to be real experts. Not ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் நம்மள நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக ட்ரீட் பண்ணோன்னு நம்ம எக்ஸ்பெக்ட், we cannot expect that. You want to be expert, you have to work for it. You have to read, படிக்கணும், ஜேர்னல்ஸ் படிக்கணும், அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் படிக்கணும். இப்போ நான் வந்து இதில் ஹெச்ஐவி சென்டரில் டாக்டர், இந்த மெடிக்கல் ஆஃபீஸராக என் பக்கத்தில் ரூமில் இருக்கிற டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட்டை டச் பண்ண மாட்டாங்க.
அப்புறமா பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஸ் அ ஹெச்ஐவி பேஷண்ட் என்னென்ன பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அது பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து நீ ஏன் நான்வெஜ் சாப்பிட்ற, வை டு eat மீட், eat வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ். ஆனா இன்ஃபர்மேஷன் எல்லா பேஷண்ட்க்கும், பிகாஸ் ஐ குட் ஹியர் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் அவங்க அதுதான் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன். நீ ஏன் நான்வெஜ் சாப்பிட்ற, அதை விட்டுடு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடு. அப்போ அந்த பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இப்போ நம்ம நிஜமா டாக்டர் நம்ம எல்லாமே விட்டுணுமா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் இட்ஸ் அ வெஜிடேரியன் டாக்டர், யூ கெட் செகண்ட் ஒப்பீனியன், டோன்ட் ட்ரஸ்ட் தட் ஒப்பீனியன். ஸோ வேர் இஸ் தட் ஒப்பீனியன்? அது எங்கேருந்து வந்துட்டு இருக்கு அந்த ஒப்பீனியன்? ஏன்னா அது வந்து டெக்ஸ்ட் புக்கில் சொல்லுறது இல்ல. அது வந்து நம்ம காஸ்ட் பேக்ரவுண்ட், நம்ம கிளாஸ் பேக்ரவுண்ட், நம்ம ஜெண்டர் ப்ரெஜுடிசஸ் அங்கேருந்து தான் வருது அது. So we are not evidence based on, we are not scientific. Most of the time, நம்ம என்ன பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன what we are what we are imposing on patients is our own prejudices, our own misconceptions. அதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணறதுக்கு நம்ம மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம்ல எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஏன்னா இப்போ இப்போ சப்போஸ் எனக்கு வந்து காஸ்ட் ப்ரெஜிடிசஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் டாக்டர்ஸ் வந்து ஆன்டி ரெசர்வேஷன் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பாங்க. ஓ, ரிசர்வேஷன், ஐம் ஜென்ரல் மெரிட் டாக்டர், ஐம் என்ன என்னென்னமோ போட்டுப்பாங்க அவங்க ப்ரொஃபைல, ஐம் ஜென்ரல் மெரிட். வாட் இஸ் அ ஜென்ரல் மெரிட்? ஹமன் எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து சீட்டு பே பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் அம்மா அப்பா சீட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க. How is a general merit? ஸோ ஆல் தோஸ் ப்ரெஜுடிசஸ் சிஸ்டம்குள்ளே வருது. இப்போ சப்போஸ் ஒருத்தர் டிரான்ஸ்ஜெண்டர், இல்லை ஒருத்தர் செக்ஸ் ஒர்க்கர், இல்லை ஒருத்தர் டிசபிலிட்டி, இல்லை சிங்கிள் மதர், ப்ரெக்னென்ட் வித்தவுட் மேரேஜ், இவங்களெல்லாம் as a சிஸ்டம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? We treat them like non-humans. We treat them as subhumans because நம்ம கையில் பவர் இருக்கு. அதை நம்ம அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறதில்ல. அண்ட் 10 டாக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாலும் அதில் ஒருத்தரும் இல்லை, வி cannot டூ தட். இப்போ ரெசர்வேஷனில் வந்திருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப டார்ச்சர் நடந்துட்டு இருக்கு. தே ஹாரஸ்ட், காஸ்ட் பேஸ்ட் ஹாரஸ்மெண்ட் இஸ் ஹேப்னிங். நிறைய பேரை மெசேஜ் பண்ணுறாங்க. அது லாங்குவேஜ், நீ வந்து எங்கள் ஊரில் இருந்திருந்தேன்னா நீ வந்து எங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணியிருக்கணும். சேம் டாக்டர் பாயல் டாட்வியன், ஒரு முஸ்லீம் ட்ரைபல் டாக்டர் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க டாய்லெட் போயிட்டு வந்து அந்த டாக்டருடைய பெட் மேலே அவங்க காலை வைப் பண்ணுறது. ஸோ அந்த டாக்டர் வந்து எல்லா சிஸ்டம்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா, ஷி கமிட்டட் சூசைட். நிறைய டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் நார்மல், சிஸ்டம் உள்ள இந்த மாதிரி டாக்டர்ஸ், நீங்கள் டாக்டர்ஸாக இஃப் யூ சூஸ் டு பிகம் அ டாக்டர் தென் திஸ் இஸ் நார்மல். சீனியர்ஸ் புலி பண்ணுவாங்க, உனக்கு அது வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீ எதுக்கு மெடிக்கல் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுற? பட் there's a difference between isolated case. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு டாக்டர் யாரோ ஒரு ஹாரஸ் பண்ணாங்க, இல்லை இப்போ ஒரு பேஷண்ட் ஹாரஸ் பண்ணாங்க, அது வந்து இட்ஸ் நார்மல், இட்ஸ் எக்ஸ்பெக்டட். பட் சிஸ்டமிக் ஹாரஸ்மெண்ட், சிஸ்டமிக் புல்லிங், அது சிஸ்டம் இஸ் புல்லிங் அ பர்சன். அந்த அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு இல்லை அந்த மார்ஜினலைஸ் கம்யூனிட்டியிலேருந்து வந்து இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜஸ்டிஸ் ஆக்சஸ் பண்ணதுக்கு எதுவுமே சிஸ்டம் இல்லை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஐசோலேட்டட் கேசஸ் எடுத்துட்டு இன்னும் நாம் தான் விக்டிம்ஸ்ன்னு சொன்னால் இட் இஸ் அ வெரி ப்ராப்ளமேட்டிக் ரெஸ்பான்ஸ். விமன் ப்ரெக்னன்சிக்கு போகும்போது டெலிவரி பீரியடில் ஹராஸ்மெண்ட் நடக்குமா? ரொம்ப ஹராஸ்மெண்ட் நடக்குது அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. வரைக்கும். அது கொஞ்சம் சொல்லுங்களேன், அப்படியே 3 minutes இருக்கு, அப்படியே சொல்லுங்களேன். ஸோ என்ன ஹாரஸ்மெண்ட்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெலிவரி எப்படி இப்போ இப்போ ஆக்சுவலி நாம் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தோம்.
ட்ரெடிஷ்னல் பர்த் அட்டெண்டன்ஸ்னா அவங்க கம்யூனிட்டிலே இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க தலித் உமன்னா அவங்க வந்து அந்த லேடிக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க, வீட்லயே டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இட் ஹேஸ் சர்டன் காம்ப்ளிகேஷன்ஸ். பட் அதில் என்ன நம்ம ஒன்று பார்க்குறோன்னா, டாக்டர்ஸ் ஹவ் ட்ரெயின் ஃபார் 5 இயர்ஸ். அதுலேயும் obstetrics கைனகாலஜி வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் பார்ட். பட் அவர் ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். வி நோ எவ்ரி திங். பட் அந்த மிட்வைஃப்ஸ், அந்த ட்ரெடிஷ்னல் பர்த் அட்டெண்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் வெரி சென்சிட்டிவ் டு வாட் த லேடி வாண்ட்ஸ். இப்போ டெலிவரி வந்து நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்கள காலை மேலே சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ தள்ளு, புஷ் புஷ் புஷ்ன்னு சொன்னால் ஷி cannot புஷ், பிகாஸ் ஷி இஸ் நாட் புஷிங் அகேன்ஸ்ட் கிராவிட்டி. அதே மிட்வைஃப் வந்து உனக்கு என்ன பொசிஷன் கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த பொசிஷன் எடு. எனக்கு இன்கன்வீனியன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எது கம்ஃபர்டபுள் பொசிஷன் அந்த பொசிஷன் எடுத்து பண்ணு. இப்போ அது வந்து இட் இஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ், பட் வி ஆர் நாட் ரெடி டு லேர்ன். ஸோ நம்ம கைனகாலஜி அது ஆப்ஸ்டிக் வார்டில் போய் பார்த்தீங்கன்னா திட்டுறது, அடிக்கிறது, அண்ட் பேஷன்ஸே இல்லை. வெயிட் பண்ணாமல் புஷ் புஷ் புஷ்ன்னு சொன்னால் அந்த பாடி நேச்சுரலாக எப்போ அந்த பேபி வெளியே வருமோ அப்போ தான் வரும். சில டைம் தே மேலே நின்றுட்டு தே புஷ். அது நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் நம்ம வாணிவிலாஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம். யாரோ பெட் மேலே நின்றுட்டு புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வஜைனா வந்து டைலேட் ஆகணும். டைலேட் ஆனால் தான் பேபி, அது எலாஸ்டிக் மாதிரி. அது ஸ்ட்ரெச் ஆகலைன்னா இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் ஹர். இட்ஸ் அவ உயிருக்கும் ஆபத்து, அவன் பேபி உயிருக்கும் ஆபத்து. அண்ட் அப்யூஸ் பண்ணுறது. நீ செக்ஸ் பண்ணும் போது உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, இப்போ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறன்னு சொல்லுறது. அண்ட் அது அது இல்லாமல் ஒரு ஒரு சென்சிட்டிவாக, ஒரு கேரிங்காக, ஒரு லவ்விங்காக, ஒரு கம்பேஷனட்டாக மோஸ்ட்லி ப்ரைவேட்டில் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ பேஷண்ட்ஸ் வர மாட்டாங்க இஃப் யூ டோன்ட் டூ ஆல் தட். பட் இஃப் இட்ஸ் அ புவர் பேஷண்ட், இஃப் பே பண்ண ஹூ கேனாட் பே, த டைம்ல நம்ம பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் இருக்கும். தே ஆர் கன்சர்ன்ட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த டைம் அவங்கள நம்ம எவ்வளோ காமாக பேசுகிறோம் அவங்கக்கிட்ட, எவ்வளோ அவங்களுக்கு நம்ம அவ்வளோ டெலிவரிக்கு ஹெல்ப் ஆகும். சப்போஸ் பேஷன்ஸே இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் போனோம், இல்லை பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க கோஆப்ரேட் பண்ணலைன்னா அவங்க மேலே கோவப்படுறது, அவங்கள திட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோம்னா அந்த என்ன அது ஒரு ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு இது என்ன எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நெகட்டிவ், ரொம்ப ட்ராமேட்டிக்கா யோசிச்சாலே ஒரு மாதிரி அவங்களுக்கு இது ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஆவறது வந்து நம்ம ஆஸ் டாக்டர்ஸ் இஃப் யூ டோன்ட் கிரியேட் அ சேஃப் ஸ்பேஸ். ஸோ ப்ரெக்னென்சி அப்புறமா டெலிவரி வந்து நம்ம வி ஹாவ் டு திங்க் கைனகாலஜி ஆப்ஸ்டெட்டிக் கேர் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம், பேஷண்ட் கிட்ட எப்படி பேசுகிறோம், அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கோம், எவ்வளோ கம்பேஷனட்டாக இருக்கும், அண்ட் பேபி மதர் பாண்டிங்க்கு நம்ம எவ்வளோ ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் வந்த பிறகு உடனே பேபி வந்து கூட்டிட்டு போயிட்டு ஐசியூல வச்சிருவாங்க. ஸோ மதர் பேபி பாண்டிங், மதர் அவங்கள பிரெஸ்ட் குழந்தைய பார்க்கறது, இல்லை ஃபேமிலி அந்த குழந்தைய பார்க்கறது, அதெல்லாம் அதை பற்றி எல்லாம் நம்ம யோசிக்கணும். அண்ட் வி ஹாவ் டு யூனோ பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணதை பற்றி நம்ம சீரியஸாக யோசிக்கணும்.